Hi friends, welcome to Triple N Double L channel. ராகி ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. தோலை உரித்து எடுத்துக்கோங்க. தோல் அதில் உள்ள முடி மாதிரிக்கில் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. நூல் மாதிரிக்கில் இருக்கும். மேலே உள்ள காம்பையும் உடைச்சிருங்க. பின்னாடி உள்ள காம்பையும் உடைச்சிருங்க. உடைச்சிட்டு இதை பாதியாக நறுக்குங்க. பாதியாக நறுக்கையில் அந்த விதையில் நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் கைக்கு. இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்குங்க. பாதியாக வெட்டுங்க. வெட்டிட்டு அந்த விதையை நல்லா எடுத்துக்குங்க. செத்த இல்லாமல் விதையை எடுங்க. இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பனிக்காலமாக இருக்கட்டும் இல்லை மழை காலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோடு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கலாம். ஹோட்டலில் போய் சாப்பிட தேவையில்லை, வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். விதையை இந்த மாதிரி எடுங்க. விதையை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவுங்க. நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் செத்தை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு விதையை மட்டும் எடுத்துக்கோங்க. சூப் செய்கிறதுக்கு இஞ்சி, வெங்காயம், பூண்டு வேணும். வெங்காயத்தோடைய தோல் உரிச்சுக்குங்க. பூண்டோடைய தோல் உரிச்சுக்குங்க. பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்குங்க. பூண்டு நல்லா இருக்கும். பூண்டு அதிகமாக சேர்க்கல. நான் இப்போதைக்கு ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு தோல் உரிச்சுக்குங்க. இஞ்சிட்டு தோல் சீச்சுக்குங்க. இஞ்சி, வெங்காயம், பூண்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இலையில் காம்பு, பழுத்தது இது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் இல்லாமல் நல்லா கழுவிக்குங்க. மண் போகிற வரை நல்லா கழுவிக்குங்க. வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணுங்கள். தனித்தனியாக இருக்கணும் வெங்காயம். இஞ்சியை நல்லா சின்ன சின்னதாக குறுகியாக நறுக்கிக்குங்க. ரொம்ப சின்னதாக நறுக்குனிங்கன்னா அது வாயில் கடிக்கையில் உரைக்காமல் இருக்கும். குறிப்பாக பசங்களுக்காக இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக நறுக்கணும்.
பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. பூண்டையும் நல்லா குறுகிய நல்லா நறுக்கிக்குங்க. கொத்தமல்லி இலையை நல்லா சின்னதாக நறுக்கிக்குங்க. வெங்காயத்தாள் எடுத்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தாள் நல்லா அலசி எடுத்துக்கங்க. மண் அரிச்சு நல்லா அலசி எடுத்துக்கங்க. பழுத்ததையும் எடுத்துருங்க. நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா வெங்காயத்தோடு சேர்த்து கிடைக்கும், அது நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. பீன்ஸ் எடுத்துக்கங்க. பீன்ஸுடைய எட்ஜஸை வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்குங்க. கேரட் தோல் சீவி எடுத்துக்கங்க. காம்பு பகுதியும் மேலே உள்ள ரூட் பகுதியும் வெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வைங்க. கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டா பட்டர் சேர்த்துக்குங்க. சூடானதும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடுங்க. இஞ்சி சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்குங்க. நறுக்கி வச்ச கேரட் சேர்த்துக்குங்க. கார்ன் விதையை சேர்த்துக்குங்க. நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. சிம்மிலே வச்சு வேக வைங்க. வெங்காயத்தாள் சேர்த்துக்குங்க. இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கேபேஜ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த விருப்பமான வெஜிடபிள்ஸோ அதை சேர்த்துக்குங்க. 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. கார்ன் சேர்த்துக்குங்க. பச்சையாக உள்ள கார்ன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அரைங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க. அந்த அரைச்சி வச்ச கார்ன் வந்து சூப்பில் சேருங்க. தண்ணி சேர்த்து இன்னொரு கப் சேர்த்து
தண்ணி சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வைங்க. பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி எடுத்துக்குங்க. கேழ்வரகு மாவு எடுத்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க, கட்டி இல்லாமல். சூப்பில் இந்த கலக்கி வச்ச கேழ்வரகு தனியாக சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிண்டுங்க. அடி பிடிச்சிடாம கிண்டுங்க. நல்லா திக்காகிற வரை நல்லா கிண்டுங்க. அடி பிடிச்சிடாம பார்த்துக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிண்டினா போதும். 1 or 2 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் திக்காயிரும். அதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கேழ்வரகு ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, ஹெல்தியானது, சிம்பிளானது. குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியானது. இந்த சூப் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவைக்கேற்றாப்புல மிளகு, உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.